இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்றும், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மனிதனுக்காக சகலவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் மனிதர்களை தமக்காகவே சிருஷ்டித்தார். அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கை கொண்டு நடப்பதே ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். தம்முடைய வார்த்தையின்படி 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்திலே கூடி ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். தனி மனிதனாக அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்திலே இருக்கிற பிதாவோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எது சரி, எது தவறு, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்று நாம் அறிந்து கொள்ளும் விதத்துல கர்த்தர் நமக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய தேசம் எதுவும் இல்லை. மட்டுமல்ல, அக்கினி நடுவிலே தோன்றி நின்று பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு இருந்த ஜனமும் எதுவும் இல்லை. நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்து நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு நடக்கும்படி செய்தேன். நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவைகளை போதிக்க கடவர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடவே இருந்து அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டித்து தண்டித்து நல்வழிப்படுத்தி தேவனை விட்டு அவர்கள் வழிவிலகி போகும்போது அவர்களை கைவிட்டதுனால எதிரிகளின் கையிலே சிக்கி தவித்து அவர்கள் மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அதே போல அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் நாமத்திலே கேட்கும்போது பதில் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்து நடக்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்க அர்ப்பணிக்கும் போது கரம் பிடித்து நம்மை நடத்துகிறார். நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்மோடு கூடவே இருந்து பாதுகாத்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை அழைத்து செல்ல வர இருக்கிறார். இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இவைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் போதித்து அவைகளின்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.